இன்று பிறந்தநாள் காணும் இளைஞர்களின் விடிவெள்ளி மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என அன்புடன் வாழ்த்தும் மகாராஜன் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர். வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ள நிலையில் சென்னை காசிமேட்டில் கடல் கொந்தளிப்பாக இருக்கிறதாக தெரிகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா? கடல் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாக காணப்படுகிறது? மேலும் அந்த பகுதியில் கண்காணிக்க அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்களா? ராதா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் காசிமேடு அருகே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் தான் இருக்கிறோம். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கடல் சீற்றமாக காணப்படுகிறது என்று. வங்கக்கடலில் உருவான அந்த கடல் புயல் சின்னம் காரணமாக கடல் மிகுந்த கொந்தளிப்பாக காணப்படுகிறது. சுமார் 5 முதல் 6 அடி உயரத்திற்கு தற்போது அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. மிகுந்த சீற்றத்தின் காரணமாக கடற்கரையோரம் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்த மக்களை அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், கடல் சீற்றத்தின் காரணமாக எண்ணூர் துறைமுகம் பகுதியில் அந்த கப்பலுக்கு வழிகாட்ட வைக்கப்பட்டிருந்த மிதவைகள்லாம் அடித்து வரப்பட்டிருக்கின்றன. நாம் பார்க்கிறோம், இங்கே ஒரு 5 டன் எடை கொண்ட ஒரு மிதவை கடல் அலையின் சீற்றத்தின் காரணமாக, கடல் கொந்தளிப்பின் காரணமாக அடித்து வரப்பட்டிருக்கிறது. இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிதவை மட்டும் எண்ணூர், இங்கிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் கூட எண்ணூர் துறைமுக பகுதியில் இருந்து கடலின் உள்ளே 5 கிலோமீட்டர் உள்ளே நடுக்கடலில் இந்த மிதவை என்பது பொருத்தப்பட்டிருந்தது. கடல் சீற்றத்தின் காரணமாக, மிகுந்த அலையின் காரணமாக தற்போது 5 டன் எடை கொண்ட இந்த மிதவை தற்போது இங்கு காசிமேடு பகுதிக்கு அடித்து வரப்பட்டிருக்கிறது. கடற்கரையோரம் தொடர்ந்து இது சீற்றத்தின் காரணமாக கரை ஒதுங்கி இங்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலமே நாம் கடல் சீற்றத்தினுடைய தாக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். இங்கு காசிமேடு மட்டுமல்லாமல் சென்னை எண்ணூர் பகுதியும் அதேபோல் திருவொற்றியூர் பகுதியிலும் இருக்கக்கூடிய கடல் பகுதி மிகுந்த கொந்தளிப்போடு தற்போதும் காணப்படுகிறது. மக்கள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என தொடர்ந்து காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. காவல்துறையினரும் மீறி வரக்கூடிய பொதுமக்களை இங்கு அவர்கள் அறிவுறுத்தி இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காசிமேடு என்பது மீன்பிடி துறைமுகம் கொண்டது. இங்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் தொடர்ந்து மீன்வளத்துறை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான இடங்களுக்கு படகுகளை கொண்டு வந்து நிறுத்தும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த கடற்கரை பகுதி முழுவதுமே ஒரு அசாதாரண சூழல் தான் என்று சொல்ல வேண்டும். மெரினா கடற்கரையிலும் 5 அடி உயரத்துக்கு கடல் அலை அதிக அளவு எழும்பிக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளை யாரும் அங்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ராதா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னை காசிமேட்டில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு அறிவுரைகளும் வழங்கியிருக்கிறார்கள். அந்த பகுதியில் அதிகாரிகளும் காவல்துறையினரும் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காட்சியின் வாயிலாக பார்க்க முடிகிற சுரேஷ், வழங்கியமைக்கு நன்றி. இன்று பிறந்தநாள் காணும் இளைஞர்களின் விடிவெள்ளி மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என அன்புடன் வாழ்த்தும் மகாராஜன் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர்.